தொழுகை அங்கே தொழுவதை இவர் ஏன் குற்றமாக பார்க்கிறார்? அப்படியானால் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இவர் பிரித்தால் நினைக்கிறார் என்பது தெளிவாகிறது ஒன்று. அடுத்து நான் கேட்கிறேன், உண்மையிலே இது இந்து மக்களையோ வேறு யாரையும் குறை சொல்வதற்கோ வேறு மதத்தவர்களுடைய மனதை புண்படுத்துவதற்காக கேட்கிற கேள்வி அல்ல. இவர் இந்த கேள்வியை வைத்ததனால் எதிர்கேள்வியாக நான் முன்வைக்கிறேன். மெரினா கடற்கரை பொதுவான இடம், பொதுமக்கள் கூடிய இடத்திலே முஸ்லீம்களுடைய வழிபாடு கேள்விக்குறி என்று சொன்னால் அரசுக்கு சொந்தமான, எப்படிப்பட்ட அரசு? மதச்சார்பற்ற அரசு, எந்த மதத்தையும் சாராத அரசுக்கு சொந்தமான அலுவலகங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குரிய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, வழிபாட்டு புகைப்படங்கள் இருக்கிறது, வழிபாடுகள் செய்யப்படுகிறது, ஆயுத பூஜைகள் என்று ஆயுத பூஜைகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. மதுரையிலே யாகமெல்லாம் நடத்தி அரசு அலுவலகத்தில் ஆட்சியருடைய அலுவலகத்திலே அதுபோன்ற காரியங்களை எல்லாம் செய்தார்களே, அப்பொழுதெல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் எங்கே போனார்? முஸ்லீம்கள் தொழுது இவருக்கு ஒரு கேள்வி ஆகிவிட்டதா? அது யாரை இடையூறு செய்கிற காரியமும் இல்லை. வேண்டுமென்றே முஸ்லீம்கள் மீது கெட்டெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இவர் கேட்கிற கேள்வி, இது போன்ற கேள்விகளை 50 ஆண்டுகளுக்கு மேலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி கேட்டு 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 மக்களிடத்திலே நாளுக்கு நாள் நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் கேட்கட்டும், இன்னும் அவர்களை பற்றி மக்கள் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். ஹெச் ராஜா முஸ்லீம்கள் ஏன் இதுல கலந்துக்கிறாங்க என்று கேட்கிறார். அது குறித்து கேட்பதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேட்கிறேன். இவர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால், அவங்களுடைய பாலிசி இது மாதிரி யாரும் மொத்த மக்களும் கூடிவிடக் கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள். மக்கள் ஒன்றுபடக் கூடாது என்பது அவர்களுடைய விருப்பம். இங்கே நாம் அனைவரும் ஒன்றுபடுவதை பார்த்தவுடன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதான் காரணம். இந்துக்கள் முஸ்லீம்கள் அண்ணன் தம்பியா கூடி உட்கார்ந்து போராட்டம் செய்யறதை பார்த்த உடனே இதுதானே வரக்கூடாதுன்னு நினைச்சோம். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சு வச்சாத்தானே நம்முடைய பருப்பு வேகும், ஆனால் இவங்க சேர்ந்துருவாங்க போல இருக்க என்ற பயத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். இப்பொழுது மட்டுமல்ல, இதற்கு முன்னரும் பல நேரங்களில் வாய்ப்புடுக்கான வார்த்தைகளை தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதற்குரிய பின் விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்வோம். இல்ல, அந்த மாதிரி அறிவிப்பு வெளியிடுறோம். அது யாரோ கள்ளத்தனமா செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய லெட்டர் பேட்ல நீங்க லெட்டர் பேட் பார்த்தாலே தெரியும். மேல தலைப்பு பாத்தீங்கன்னா தலைமையகமா இருக்கிறது, கீழே உள்ள பகுதியை பாத்தீங்கன்னா கையெழுத்து போக்குவரத்து ஒரு மாவட்டத்துடைய கையெழுத்தா இருக்கிறது. நாங்க வெளியிட்டதில்லை, எங்களுடைய பேரில் போர்ஜரியாக வேற ஆட்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய அறிவிப்பு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான தளங்களில் வெளியிடுவோம். உணர்வு பாறைதல் இருக்கிறது, அதிலே எங்களுடைய அறிவிப்பு வெளியாகும். TNTJ.net இருக்கிறது, onlinepj.com இருக்கிறது, ஜமாத் என்ற முகநூல் பக்கம் இருக்கிறது. இவைதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வ தளங்கள். இதிலே வெளியிடப்படுவதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தி. இல்ல, இது அந்த கேள்வி எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிற. அதாவது மாட்டுக்கறி அறுப்பு தின்னா இந்த கோரிக்கைக்கு வரக்கூடாது, நீ நீதிமன்றம் தலையிடாத, பீட்டாவை தடை பண்ணு, ப்ளூ கிராஸ் தடை பண்ணு என்று கேட்பதற்கு நான் மாட்டுக்கறி அறுத்து திங்கிறது எங்க முரணா இருக்கிறது? தமிழ் பாரம்பரியம் என்றால் நம்ம போராட்டத்தில் பேசணும். தமிழ் பாரம்பரியம் என்ன சொல்கிறது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பல்லுவன் சொன்ன அருமையான செய்தி. உண்பதற்கு தேவையானது நீ உண்டு விடு, பகுத்து உண்ணு. எதையெல்லாம் உண்ணணும்னு நினைக்கிறீ எல்லாத்தையும் சாப்பிடு, பல்லுயிர் ஓமணும். நீ எதை உண்ணுகிறாயோ அதை வளர்க்கிற வேலைகளையும் சேர்த்து செய்யும் சொன்னார். நான் மாட்டை உண்ணுகிறேன் என்றால் மாட்டை வளர்க்கிற வேலையும் சேர்த்து செய்வேன். நான் அதுதான் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கற்றுத் தந்திருக்கிற பாரம்பரியம். பிறகு அந்த அறிவோ ஞானமோ அல்லது அதை கடைபிடிக்கிற விருப்பமோ அவர்களுக்கு இல்லை. எனவே இது போன்ற எதிர்மறை கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். நீங்க பீட்டா ஒழிக்கல சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க புதுசா ப்ளூ கிராஸ் ஒழிக்கணும் போட்டதுக்கு என்ன காரணம்? ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். பீட்டா வழக்கு போட்டதனால பீட்டா தெரிஞ்சிச்சே தவிர வழக்குல சம்பந்தப்பட்ட ஆளு பீட்டா. ஆனால் அவர்களுடைய கொள்கை என்ன? அதே தான் ப்ளூ கிராஸுடைய கொள்கை. அது பல கட்டங்கள் இதுக்கு முன்னாடி நாங்க சந்திச்சிருக்கிறோம். ப்ளூ கிராஸ் எப்படி எல்லாம் இந்த அனிமல் விவகாரங்கள்ல விலங்குகள் விஷயத்தில் நடந்திருக்கிறாங்க. பல இடங்கள்ல விலங்க காப்பாற்ற இப்படி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி கசாப்பு கடைக்காரர்கள் இருந்து வேறு பல பொதுவான விவசாயிகளிடமிருந்து மாட்டுகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க என்பதையெல்லாம் கண்ட காரணத்தினால் அதை மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பீட்டாவோடும் ப்ளூ கிராஸையும் சேர்த்து நாங்கள் புரிய வைத்திருக்கோம். இதற்கே இவ்வளவு தூரம் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்றால் எங்களுடைய நேரடி பிரச்சனைக்கு ஒருத்தர் தலையிட்டார்னு சொன்னா இன்னும் வீரியமாக தான் கலவரம். இது யதார்த்தம் உண்மைதானே, சாதாரணமான ஒரு செய்தி தானே. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.